ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 21, 2025. நாம் அனைவரும் இவ்வுலகின் உயர்ந்த ஆத்மாக்களாவோம். நான் உயர்ந்தவனாவேன் என்ற நினைவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நான் இந்த உலகின் அனைத்து ஆத்மாக்களையும் விட உயர்ந்தவனாவேன். இந்த உலக ஆத்மாக்கள் என்னை பூஜைக்குரிய நிலையில் பார்க்கிறார்கள். எனவே நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். யாரை நோக்கியும் நாம் தாகம் நிறைந்த பார்வையோடு பார்க்கலாகாது. தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம். நான் மிக உயர்ந்தவனாவேன். நான் ஹீரோ நடிகனாவேன். இவ்வுலகில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் எனது நடிப்பு ஹீரோ நடிப்பாகும். சத்யுகம் திரேதாயுகத்திலும் நான் உயர்ந்த நிலையிலிருந்தேன். துவாபர கலியுகத்திலும் நான் ஹீரோ நடிகனாவேன். பகவான் என்னை தனது உயர்ந்த காரியங்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். தனது சக்திகளையும் வரங்களையும் தனது அதிகாரத்தையும் கொடுப்பதற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தனக்குத்தான் முழுவதுமாக இதனை ஏற்றுக்கொள்வோம். நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன். இந்த நினைவு, இந்த உணர்தல் நமக்குள் மறைந்திருக்கும் உயர்ந்த தன்மைகளை வெளிப்படுத்த தொடங்கும். நம் உள்ளே 2 யுகங்களுடைய தெய்வீகத்தன்மை பொதிந்து கிடக்கிறது. அந்த உயர்ந்த தன்மைகள் வெளிப்பட தொடங்கும். எனவே இன்று நாம் நடந்து தெரிந்தபடி பயிற்சி செய்வோம். ஆழமான ஒரு உணர்தலோடு பயிற்சி செய்வோம். ஆழமாக ஏற்றுக்கொள்வோம். நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன். இதன் ஆழத்திற்கு செல்வோம். எனது ஜொலிப்பானது உலக ஆத்மாக்களை விட அதிகமானதாகும். சுயம் பகவானுடைய பார்வை என் மீது இருக்கின்றது. மீண்டும் அவர் என்னை மனிதனிலிருந்து தேவதையாக்க வந்துவிட்டார். நான் மிக உயர்ந்தவனாவேன். இதனை மீண்டும் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வருவோம். மேலும் பிறரை பார்க்கும்போதும் இவர்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் என்ற நினைவில் பார்ப்போம். யார் அவ்வாறு இல்லையோ அவர்களையும் நாம் உயர்ந்தவர்களாக ஆக்க வேண்டும். இந்த பாவனையானது நமது உயர்ந்த தன்மையில் இன்னும் மெருகேற்றிவிடும். பிறருடைய அவகுணங்களை பார்த்து, பிறருடைய குறைகளை பார்த்து அவர்கள் மீதான நமது கண்ணோட்டத்தை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. இதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். ஏனென்றால் எப்போது மனிதர்கள் பிறருடைய அவகுணங்களை பார்த்து விடுகிறார்களோ அப்போது தனது கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் நமது கண்ணோட்டம் எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால், இவர்களும் தேவகுலத்தின் ஆத்மாக்கள், இவர்களும் பகவானுடைய குழந்தைகள், இவர்களுக்கும் நன்மை ஏற்படட்டும், இவர்களும் தனக்குள் ஒளிந்திருக்கும் தெய்வீகத்தறியட்டும், இவர்களும் முன்னேறட்டும், இவர்களுக்கும் சுகம் கிடைக்கட்டும், இவர்களும் பரமாத்மாவை சந்திக்கட்டும், இவர்களும் பலவீனங்களிலிருந்து விடுபடட்டும். நமது இப்படிப்பட்ட சுப பாவனைகள் பிறருக்கு மிகுந்த உதவி புரியும். இதனை நாம் நினைவில் வைப்போமானால் நம்மீதான அவரது பாவனையும் கூட மாற்றமடையும். யாரை நாம் மோசமானவர் என்று நினைப்போமோ அவரும் நம்மை மோசமானவர் என்றே கருதுவார். மாறாக நாம் யாரை இவர் மிக உயர்ந்த ஒரு ஆத்துமா என்ற பார்வையில் பார்ப்போமோ அவரும் நம்மை அந்த பார்வையிலேயே பார்ப்பார். நமது பாவனைகள்தாம் பிறரிடம் சென்று பிரதிபலிப்பாக மீண்டும் நம்மிடம் வந்து சேர்கின்றன. எனவே பாபா நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கிறார், நீங்கள் மகான் ஆத்மாக்களாவீர்கள். மேலும் பகவான் கூட மேலே இருந்தபடி சிந்தித்து பார்ப்பார். இவர்களுக்கு நான் மகான் ஆத்மா என்பது எப்போது நினைவிற்கு வரும் என்று பாபா யோசித்து கொண்டிருப்பார். இதில் நாம் கவனம் கொடுக்க வேண்டும். எனவே இன்று நாம் நினைவு செய்வோம், நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன். மேலும் நமது தேவ சொரூபத்தை முன்னால் வைப்போம். இதுவே எனது உண்மையான உயர்ந்த சொரூபம், பூஜைக்குரிய சொரூபம், தெய்வீகமான சொரூபம். இது நான் ஆவேன். இப்படிப்பட்ட நல்லதொரு உணர்வை மீண்டும் மீண்டும் தனக்குத்தான் ஏற்படுத்தி கொள்வோமானால் சம்ஸ்காரங்களில் தெய்வீக தன்மையும் உயர்ந்த தன்மையும் நிறைந்துவிடும். ஓம் சாந்தி.